ஐயோ நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் மட்டும் டிராக்டரை கொண்டு விட்டேன். உங்களோட டிராக்டர்ல? ஓமாம். அதை கொண்டு விட்டுட்டு இப்போ நாங்கள் ஒரு கை பேக்கும் ஒரு சூச்சாவியும் ஒரு குளத்தோடு தான் வந்தேன் நான் பிறகு இங்கே. அப்ப என்ன மாதிரி இப்ப இந்த முறை உங்களுக்கு இப்ப இந்த வெள்ளங்கள் எதிராலைகள் என்ன மாதிரி அழிவுகள் எல்லாம் கொஞ்சம் கூடுநாடு தான் நியாயமாக போச்சு. ஒரு 10 மணி மாடு செத்து போச்சு, செத்து கொடுத்தேன் குளத்தில் விட்டு செத்து போச்சு கொஞ்சம் மாடு. கோழிகள் ஒரு 10 மணிக்கு இல்லை. முறைக்கு முறை கோழி வண்டி விடுறது, முறைக்கு முறை கொண்டு போய் சாப்பிடுவாங்க. நான் எங்கேயும் போனா இதை கொண்டு போய் சாப்பிட்டுருவேன். இங்கே அயலட்டங்கள்ல உள்ள புலிகள் வந்து காட்சி நின்றுவாங்க, இதெல்லாம் கொண்டு போவாங்க. வேண்டிகள் விலைக்கா விலைக்கா கொண்டு போடுவேன். நீங்க சொன்னதுக்காக நான் நினைச்சனோ வந்து உங்கள்கிட்ட விலைக்கு வேண்டாங்க. கோழி கூட பெரிய கூட இருக்குது. எத்தனை கோழி? 30-40 கோழி வளர்த்தனா. இந்த கல்லர்கள் ஆக்கினங்களால் கொண்டு போயிட்டாங்க கொஞ்சம் கோழிகள். கல்ல பிரச்சனை இருக்கு. கல்லர் பிரச்சனை, விலங்கு பிரச்சனை, ஆன பிரச்சனை, ஐயா கூட பிரச்சனை கூட தானே. எல்லாம் பிரச்சனை உத்தமம். இப்ப நாங்கள் ஐயாவின் வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே வந்து ஐயா வீடை நாங்கள் நோக்கி போகும்போது இந்த காட்சியில பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலநிதி எஸ்பி சீலம் புலக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் இரநமலை குளத்து பக்கத்து பகுதி கோரமோட்டைன்னு சொல்கிறது. நாங்கள் இன்றைய தினம் வந்து இரநமலை குளத்தை பார்க்க வந்த நாங்கள் வந்தரத்தில் பார்க்க போனால் இந்த ஒரு ஐயா சந்திச்ச நாங்கள். அந்த இடத்துல நல்ல ஒரு கலகலப்பாக பம்பல் அடித்து காய்ச்சி கொண்டு வந்த ஐயா நாங்கள் பார்த்த பொழுது ஐயா அந்த இடத்துல மீன் பிடி கொண்டு வந்தவர். ஏன்னா அந்த இரநமலை குளத்தில் இப்போ வந்து வீச்சு வலை வீசி மீன் பிடிக்கிற காலம். ஐயா வந்து மீன் பண்டி கொண்டு வந்தவர், தானே சமைச்சு சாப்பிட்றவங்க மீன் பண்ணினவர். அப்போ நாங்கள் ஐயாவுடைய அந்த கலகலப்பான கதையை பார்த்து ஐயாவை போய் காய்ச்சி நாங்கள் அப்படியே ஐயாவை காய்ச்சி போட்டு ஐயாவை நாங்கள் வந்து ஒரு நண்பராக்கி பழகிட்டோம். அப்படியே இங்கே ஐயா வீட்டை வந்துட்டு நாங்கள் இப்போ குளத்துலேருந்து ஐயா வீட்டை வந்தாச்சு. இப்போ ஐயாண்ட வீட்டை வந்து நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். ஐயாவுடைய இந்த இங்கே ஐயா என்ன மாதிரி வாழ்கிறார், என்னென்ன தொழில் ஐயா இங்கே செய்கிறார், ஐயாவுடைய இந்த தொழில் அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள்னு சொல்லி சகல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். நாங்கள் இரநமலை குளத்தில் போய் அந்த குளத்தை பார்க்குறது, அங்கே ஐயா மீன் வேண்டுறதுன்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்து இங்கே ஐயா விட்ட வந்து சேரும் வரைக்கும் சகல விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எஸ்பி சீலம் புலக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. சரி உறவுகளே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரியா காணுமா? இப்போ பாருங்க ஐயா அந்த இரநமலை குளத்தில் மீன் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஐயா சமைக்க போகிறோம். இப்போ நாங்கள் ஐயா வீட்டை போகிறோம். ஐயா சமைக்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐயா நல்ல தங்களை தான் கலைக்கிறார். ஐயாவோட அனுபவங்களை பற்றி கேட்கலாம். அப்ப உங்க இடத்துல அழி ஒன்றும் இல்லையா உங்களுக்கு வீடுகள்ல? பாருங்க ஐயா தண்ணியை நோக்கி எடுத்துக்கொண்டு போறார். மீனை வேண்டி போட்டு அப்படியே போவைக்கு முதல் வரும்பொழுது நிறுத்தி வச்ச தண்ணி அதையும் இப்போ அந்த எடுத்துக்கொண்டு அப்படியே போறார். உண்மையில் ஐயா இந்த வயசுலேயும் கூட
இதாக இருக்கிற ஒரு பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருக்குது. தன்னுடைய அந்த வேலைகளை வந்து பிளான் பண்ணி செய்கிறார் ஐயா. இப்போ நாங்கள் ஐயாவின் வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே வந்து ஐயாண்ட வீடை நாங்கள் நோக்கி போகும்போது இந்த காட்சியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ஒரு கிராமப்புறம் தான் அழகாக இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு காட்சிகளும் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. இப்போ வந்து ஐயா மிகவும் சிரமப்பட்டு இதால் போகிறார் பாருங்க. இந்த பாதையால் போக பயங்கர கஷ்டம். மாறம்மா அப்படியே பின்னர பாருங்க. அவங்களோட நண்பன் சுஜீவன் பாரான். அவன் சிம்பிளா வந்துட்டு அவனுக்கெல்லாம் ஓடி பழக்கம். ஐயா தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டவர். ஐயாவின் வீடு நோக்கி நாங்கள் போகிறோம். இப்போ பார்ப்போம். இப்போ கடைசியாக நாங்கள் ஐயாண்ட வீட்டை வந்துட்டோம் பாருங்கோ. ஐயாவின் வீட்டை நாங்கள் வந்துட்டோம் பாருங்கோ. சிரமப்பட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு ஐயாண்ட வீட்டை வந்து சேர்ந்துட்டோம். ஐயா இப்போ வந்துட்டார். ஐயாவுடைய வீட்டு வேலியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஐயா வந்து இயற்கையோடு சேர்ந்து தான் வாழ்கிறார். ஐயாவின் அந்த வீட்டு வளவை சுட்ட வர வயல்கள் இருக்குது. அதை விட ஐயாண்ட வீட்டு வளவுக்குள்ளேயே பாருங்க நிறைய தென்னை மரங்கள் நிற்கிது. உண்மையிலேயே வந்து பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குது. ஆனால் இந்த பகுதியில் வந்து வேறு வேறு வீடை பெருசாக காணையில் ஐயா தனியத்தான் இருக்கிறார் போல். நாங்கள் ஐயார கதைக்கலாம், நிறைய விஷயங்கள் கதைப்போம். ஐயா வணக்கம். சொல்லுங்க தம்பி. ஐயாக்கு என்ன பேர்? அதுக்கு ஐயா கிருஷ்ண பிள்ளை, மயில்வானம் கிருஷ்ண பிள்ளை. மயில்வானம் கிருஷ்ண பிள்ளை. எத்தனை வயது? எத்தனை வயது? ஒரு 78. 68 வயது. இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா? இதுக்குத்தான் கோரமோட்டை. கோரமோட்டைன்னு சொல்றது. கோரமோட்டை. கோரமோட்டை. இப்போ இது வந்து உங்களோட சொந்த வீடு தானே? என்ன காரணம் நீங்க தனி இருக்கிறீங்க? ஒரு இல்லையோ? எல்லாம் இருக்கணும். அங்க மற்ற வீடுகள் இருக்கணும். மற்ற வீடு இருக்கணும். அங்கால இருக்கு வீடுகள். இது வந்து நாங்கள் மாட்டுப்பட்டிகள் அடைக்கிறது, கமங்களை செய்யறது நடக்கிறோம். இதை வச்சிருக்கிறோம். மாடு வளர்க்குறீர்கள்? மாடு, எருமை மாடுக்கு, பஸ் மாடுக்கு. எத்தனை மாடு நிக்குது? 100 மாடுகள் நிக்குது. 100 மாடு நிக்குது. எங்க இப்ப மாடெல்லாம்? மாடுலாம் அங்க இப்ப கொக்காவல் சந்தியில நிக்குது. நீங்க மழை காலம் வந்தா கொண்டு போறது திருப்பி கொண்டு மழை போய். எத்தனை மாசம் திரும்ப கொண்டு வருவீங்க? எத்தனை மாசம் திரும்ப கொண்டு வருவீங்க? வெள்ளாண்மை வெட்டி முடிய என்ன? அப்ப 100 மாடு சொன்னால் யாராங்க பாக்குறாரு? வேளாளர்கள் மகன் நிக்குது. பாப்பினம். எங்க கொக்காவில்? கொக்காவில் சந்தி. அப்படியா? இப்ப வயல் சீசன் சொன்னா வந்து நீங்களும் எல்லாருமே அங்க கொண்டு போவாங்க. எடுக்கிற மரங்கள். அப்படியா? இந்த குளத்துல இருக்கிறது இளமரம் எடுக்க முடியாது. அப்படி என்ன? அப்ப நீங்க வந்து மாடு வளர்க்குறீர்கள், அதை விட நிறைய கோழி எல்லாம் நிக்குது. கோழி எல்லாம் வளர்க்குறது. கோழி எத்தனை கோழி நிக்குது? ஒரு 20 32. இப்ப ஒரு 10 15 நிக்கி போலேக்கு. அவ்வளவு வெள்ளத்தோட அடிபட்டு போயிட்டு. வெள்ளத்தூரம் போடுது. மற்ற வயல் செய்றீங்கன்னு? வயல் எவ்வளவு அளவு செய்றீங்க? ஒரு 25-30 செய்றீர்கள். அப்ப வந்து நீங்க மாடு வளர்க்குறீங்க, வயல் செய்றீர்கள், இப்ப கோழி எல்லாம் வளர்க்குறீங்க. என்ன சொன்னா அப்ப நல்ல ஒரு விஷயம். இப்ப எல்லாருமே வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்ய மாட்டோம். நீங்க இந்த வயசுல இப்படி செய்றீர்கள். வருமானம் வந்து இருக்கும். மாட்டால எருக்கள் எல்லாம் விற்போம். அதுகள் சம்பளம் கொடுக்கலாம். அதுகள் இது மாறி மாறி மற்ற இருக்க போட்டு அதை போட்டு இதை போட்டு அது எல்லாம். மற்றது கோழியில் நம்ம முட்டையெல்லாம் அது அடிச்சு விற்பேன். அது காலம்புற சாப்பாட்டுக்கு வச்சு போடுவேன். அப்ப இங்க மாடு அடைக்கிற இடமுங்க அது எருமை பட்டி, பட்டி. அப்படியா? அப்ப என்ன மாதிரி இப்ப இந்த முறை உங்களுக்கு இப்ப இந்த வெள்ளங்கள் இது என்ன மாதிரி அழிவுகள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் அழிவு தான். நியாயமா போச்சு. ஒரு 10 மணி மாடு செத்து போச்சு. செத்து போடுத்தேன் குளத்துல விட்டு செத்து போச்சு கொஞ்சம் மாடு. கோழிகள் ஒரு 10 மணிக்கு இல்லை. கோழிகள் என்ன இப்ப என்ன வெள்ளம் இங்கெல்லாம் வந்தோம்? இதெல்லாம் பழகி விடுது. இந்த அழிஞ்சு வந்தது. நாமளே இல்லை, உள்ளுக்கு வரே இல்லை. பிடிக்கல் விட மாட்டேன் நான். உள்ளுக்கு வரே அவங்க வந்தா அந்த கோழிகளை பிடிக்கலாம். தோல் ஒதுக்கி போட்டு அரைவாய் செத்தது வருவாய். அந்த வந்து நீங்க வரையில. இப்ப தொடர்ச்சி அது வில்ல எல்லாம் மூடி வெள்ளம் என்ன? வெள்ளம் மூடி இப்ப கோழியும் இது படுத்த என்ன இந்த கருங்கி பாஞ்சால் இந்த தனி தான் பதனிக்கு அந்த பதைக்கங்கால பள்ளம் இருக்கு.
இந்த பனைக்கங்கால பல்ல பாய்ச்சால் அது மாதிரி பாய்ச்சால் கலிங்கி மாதிரி கலிங்கி போடுறது அது அந்த தனிங்க வரும் வந்து அது மொழிப்பாய். இப்ப இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அவ்வளவு தூரம் வாங்க தூரம் ஒரு 2 கிலோமீட்டர். அங்கால இப்ப இது வந்து நீங்க எப்ப காட்டினது? இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேல 20 வருஷம் 20-30 வருஷமா. என்ன ஆரம்பத்துல இங்க இருந்தீங்களோ? நாங்க அங்க இருந்து இது கொண்டு இப்ப நீங்க தொழிலை கொண்டே செஞ்சது என்ன? இந்த காலிய வேண்டிய கட்டி இப்ப தென்னை எல்லாம் அமைச்சது நாங்க தான். நீங்களா? என்ன நல்ல 120 சின்ன வச்சோம் 125 புள்ள இப்ப நிக்கிறது 25 நிக்க. என்ன காரணம்? ஆணைகள் உடைத்து விட்டது. வீடு மேல போட்டு உள்ளுக்கு சுத்தி சேர கட்டி இருந்தது. அந்த சத்தத்துல இந்த பக்கத்துல வீடு மேல விடுத்து விட்டு அதுவும் வந்து படம் எல்லாம் எடுத்து அவங்க பெரிய செய்து எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து விட்டாங்க. யானை தொல்லை இருக்குதான். யானை தொல்லை இருக்கு. இது தென்னை விழுந்திருக்கு என்னத்துக்கு? இது யானை விழுந்துரு. யானை விழுந்துரு. ஐயா நான் என்ன சொன்னோங்க அப்பம் இது வந்து இந்த புயலுக்கு மழைக்கு தான் விழுந்து நினைச்சேன். யானை விழுந்து அங்கால அது விழுந்து அங்கால விழுந்து அப்புறம் இப்ப இந்த மழை விழுந்து. இரவு நேரங்களும் நீங்க எங்க தங்குறது? இங்க தங்குவேன் போயிட்டு போய் தங்க. இரவுல உங்களுக்கு ஆபத்து இல்லை யானை பிரச்சனை? அதுக்கெல்லாம் இது பண்ணி செட்டப்பா. என்ன செய்வீங்க சொல்லுங்க? என்ன செய்வீங்க? என்ன இந்த அவங்க சர்வாத படி அதை வச்சு குறைச்சி அறிய வேண்டிய. அப்படியா? அப்ப இப்ப நீங்கள் இரமடுக்கு வந்தது காரணம் என்ன? மீன் வேண்டேன். நான் அங்கால போனா சும்மா மீன் பள்ளி சாப்பிடுவோம். ராச சுவாமிகளுங்க நம்மட்ட சாமிகள் மாலை போட்டது அது மகன் போட்டதா. அதோட இப்ப நான் இப்ப சனியாண்டைக்கு குடும்பத்தை உண்டாக்கலாம் பாக்குறீங்க. அது போயிடாது மேட்சா போயிடாது. ஏன் படுத்துட முடியா? அப்படியா? என்ன இல்ல இல்லாம ஐயா ஆனைக்கு சுத்தி வர கொளுத்தி விடுறாரு. கொளுத்தி விடுறது எரிச்சு விடுவோம். லைட்டை போட்டு விட்டா எரியும். லைட் எரியும். இதை பார்த்தா பேண்ட் ஓடுமோ? பேண்ட் ஓடும். எல்லாம் வீடு சுத்த வர இருக்கு. என்ன சுத்தி போட்டுருக்க எல்லாம் எல்லாம் பண்ண. இப்ப பச்சியோட போயிட்டு புதுசு பழசோடு பழசா போச்சு. போட்டு காலெல்லாம் பழசா போச்சு. இங்க பின்னுக்கு பேர் எல்லாம் மாட்டு அது பழத்துக்கே மேல அது வெள்ளம் மூடி. அப்ப இது ஜானபடுத்தி இருக்கா? இங்க ஆலப்படுத்தினாங்க. இங்க பாருங்க மற்றது குரங்கு படுத்தினாங்க. இது குரங்கு நடந்திருக்கு. நடந்திருக்காங்க. என்னையா இந்த ஆலங்காலமோ ஒரு குரங்கு வந்து பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு குரங்கு இல்ல. என்ன அது சொல்ல ஜானை நல்லா அடி எல்லாம் போட்டு தரும். இங்கால இது பார்க்கவே ஆச்சரியமா தான் கிடக்கு. கலைக்கு நான் கூட வந்தேன். நினைச்சேன் என்ன லாபம் காத்துக்குள்ள தான் நினைச்சேன். யார் அடியில் கோழி பதிச்சு இந்த அதுக்கு அடிக்கல் இந்த அமர்ந்துருக்கு. அதுக்கு அது போன இடத்துல அடிக்கிறாங்க. கோழி கூட இதுதான் கோழி பெரிய கூட இருக்குது. எத்தனை கோழி? 30-40 கோழி வளர்த்தான். இந்த கல்லர்கள் ஆக்கினர்களாக கொண்டு போயிட்டாங்க கொஞ்சம் கோழிகள். கள்ள பிரச்சனை இருக்கு. கல்லர் பிரச்சனை, விலங்கு பிரச்சனை, ஆன பிரச்சனை, ஐயா பிரச்சனை கூட தானே. எல்லாம் பிரச்சனை. கொள்றதுதான் உத்தமம். ஒரே ஒரு கோழி முட்டை எடுக்கிறார். ஒரே ஒரு கோழி முட்டை எடுத்துருக்கு. இந்த கஷ்டகாலத்துக்கு நாய் பிடிச்சிட்டு வைக்க ஒரு முட்டை இருக்கு. ஒரே ஒரு முட்டை ஐயா இருக்கு நம்மளோட கோழி கூட்டுக்கு. எங்கள் ஐயா வெளிநாட்டில் பார்த்தாங்கன்னா பண்ணையார் பார்த்தா கலைக்கு விட்டுருக்காங்க. பண்ணையார் அது சரி. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வயசுல உழைக்கிறீங்களா நீங்கள்? இது எத்தனை அமௌண்ட் செஞ்சது? இது இப்போ ஒரு 5 வருஷம். 5 வருஷம். இது முறைக்கு கோழி வண்டி விடுறது. முறைக்கு கொண்டு போய் சாப்பிடுவோம். நாளைக்கு ஏன் போனால் இதை கொண்டு போய் சாப்பிட்டுருவேன். இங்கே அயல்டங்களில் புலிகள் வந்து காட்சி நின்றுவாங்க. இதெல்லாம் கொண்டு போவாங்க. வேண்டிக்கொண்டு விலைக்கா விலைக்குதான் விலைக்கா கொண்டு போடுவோம். நீங்க சொன்னதுக்கு நான் நினைச்சனையோ வந்து உங்கள்கிட்ட விலைக்கு வேண்டாங்க. அப்ப நீங்க வளர்த்து அவங்கள தானம் செய்றீங்க. அதுதான் இந்த படி சொல்லுவோம். இப்படி அப்பா நீ எதிர்த்த காலத்துல கோழிய வேண்டுவாய். கோழிய வேண்டி ஆக்களுக்கு கொடுப்பாய். கொடுத்த புண்ணியம் சேட்டமே. என்னண்டா ஐயா நீங்க இந்த வயசுலயும் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்றீர்கள்.
இதை அவங்களுக்கு எடுத்து கொண்டு போயினா மனம் பெறுவீங்க. அது என்னவோ அது என்ன இப்ப கஞ்சா காலம், அது உண்மைதான், கழிப்பு காலம் தான், நாளை பிரச்சனை, ஊதுற காலம். அதுல மாற்று கருத்து, நீங்க சொன்னதுல மாற்று கருத்தே இல்லை. நாளே 10 மணி நாளாச்சு என்ன சாப்பிடுறேன் தான் சாப்பிடுவோம் ஆயுதம் பண்ணு. என்ன இது மாலை போட்டு ஓடியா மறக்கறியா வீட்டை சாப்பிடுற அப்ப என்ன மச்சம் இல்லாம இருக்க கஷ்டம் கஷ்டம். ராத்திரி சாப்பிட வேண்டிய இன்னைக்கு பார்ப்போம். சாப்பிட்டா அங்க போயிடாது, அங்க மாலை போட்டவன் விட்டா போகக்கூடாது, போகக்கூடாது. என்ன கிடந்து மாலை முடிய கிழிச்சா அதுதான் போகும். இந்த இடத்துல சுத்தமான வீடே இல்லை. என்ன உங்களோட வீடு மட்டும்தான் இருக்கு. என்ன அப்ப நீங்க ஆபத்து தனியா போய் இரவுல தனியா பறக்குற ஆபத்து இல்லையோ? தனியா பறக்க சிவன் பழக்க வேண்டியான், கட்டுக்களாக்கி வீட்டுக்கு வந்து பழக்க வேண்டியான். அக்கம் பக்கத்துலயே ஆக்கள் இல்ல, திடீரெண்டு அது பிரச்சனை வந்தா என்ன செய்வியா? பிரச்சனை வந்தா அங்க போயிட்டாலும் அறிவிக்கணும். என்ன தென்னையில எல்லாம் காய்க்கிறோம்யா, வலவாய் காய்க்கு வலவாய் குரு கலர் வலவாய் குரங்கு இன்னும் ஆரம்பம் உங்களோட சொந்த இடம் இருந்தானோ? நாங்கள் வந்து எங்கள்ட ஊர் வந்து சாதாரண ஊர் புங்குடுதீவு. புங்குடுதீவு அங்கே இருந்து இங்க வந்து இந்த காணிகளை எடுத்து வட்டக்கட்சி கிராமத்திலே இருந்து வளர்ந்து பிள்ளையம் பெற்று குட்டியையும் பெற்று அப்ப கடைசி நேர யுத்தங்கள் என்ன மாதிரி இடமே? ஐயோ நாங்க இந்த முள்ளிவாய்க்கால் மட்டும் டிராக்டர் கொண்டு விட்டேன். உங்களோட செக்டர்ல? ஓமாம், அதை கொண்டு போயிட்டு நாங்கள் இருந்து ஒரு கை பேக்கும் ஒரு சூச்சாவியும் ஒரு குளத்தோடு தான் வந்தேன் நான். பிறகு இங்கே எல்லாம் ஏற்றி நாங்கள் விட்டுட்டு 30-40 சீட்டுகள் அந்த வீட்டில் இருந்து நாங்கள் அடிக்கிட்ட விட்டு போயிடலாம். எல்லாம் வந்து சேர்ந்து இருக்கலாம். மிளகாக்கண்டு, கறிவேப்பிலை, மிளகாக்கண்டு எல்லாம் நீங்களா வச்சது? ஓமாம், இதில் வச்சு நிறைய திறமை இருக்கு பாருங்க. இங்கே கறிக்கு மிளகா வேண்டது, கறி மிளகாய், கறிக்கு மிளகாய், கறிவேப்பிலை. ஐயா நல்ல திறமை உள்ள ஐயா. இந்த பெசன் புரோட்டு, இது பெசன் புரோட்டு. ஆமாம், அதே இது போட்டு வச்சுக்கிற நடவணும். அதுக்கு தானே ஏன் இப்போ மீன் பண்ண அப்படியே நடக்குது. சும்மா சொல்லக்கூடாது ஐயா, நல்ல திறமை இல்லாத நிறைய விஷயம் செய்யறீங்க. இந்த வயசுலயும் இவ்வளவு விஷயங்கள் செய்யறீங்க, சும்மா இருக்காமல் எல்லா விஷயங்களும் செய்யறீங்க. முயற்சி தான், நல்ல விஷயம் ஐயா. பாருங்க ஐயா, இந்த தோட்டத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஐயா சொன்ன மாதிரி தான் பெசன் பொருட் இருக்குது, மிளகாய் இருக்குது, அதை விட கற்பூரவள்ளி, அதை விட இங்கே பார்க்க போனால் கறிவேப்பிலை நிறைய இருக்குது. இந்த சின்ன ஒரு பகுதிக்குள்ள ஐயா பாருங்கோ எத்தனை பயிர்களை வச்சுக்கிறேன்னு சொல்லி உண்மையிலே வந்து ஐயா வந்து ஒரு சிறந்த முயற்சியாளர்னு நாங்கள் சொல்லலாம். யுத்தத்துக்கு முதல் நீங்கள் இருந்த என்ன மாதிரி இருக்கு, இப்போ இருக்கிற வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு அனுபவத்தில்? இப்போ பிள்ளை இல்லையா தானே கஷ்டம் தான். இப்போ முந்தி யுத்தத்துக்கு முதல் 20 ரூபாய்க்கு சூடடிக்கிறாங்க. இப்போ 5000 4000 சூடடிக்கிறதில்ல ஒரு ஆளுக்கு. அப்படி இப்போ எல்லாம் கூட தான் விளையாடும். அப்போ அந்த காலத்தில் உழைச்சனாங்க, உழைச்சி காணி பண்ணிருந்தாங்க, மாடு வித்து காணி பண்ணிருந்தாங்க. காணி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பண்ணுறோன்னு சொன்னால் கஷ்டம். என்ன பண்ணி நாட்டிலே அப்படி என்ன பண்ணி நல்ல காலம் கொடுக்கணும். இது எத்தனை மணி எடுத்தது ஐயா? ஐயா 6 வருஷமாச்சு. 6 வருஷமா எடுத்து. இதெல்லாம் பயணம்? இதெல்லாம் பயணம். ஆமாம் ஆமாம். இந்த தூரம் எல்லாம் போறதானே? ஆமாம். ஹெல்மெட் ஐயா, இந்த ஹெல்மெட் ஒரு நல்ல ஒரு வித்தியாசம். என்ன? ஆமாம், அது வித்தியாசம். பாருங்க ஐயா, இந்த ஹெல்மெட் எப்படி பாருங்க ஐயா, ஒரு வித்தியாசம் நல்லா இருக்குதுங்க. கொம்பளி வேறு இது கொம்பளி அப்படின்னு சொன்னா இப்ப 20 குலத்தறியா ஐயா பாத்தினாங்க. ஐயா பாக்க ஐயா நல்ல பம்பல அடிச்சு காய்ச்சல் நின்றவர். அப்படியே ஐயா பாக்க ஐயா இந்த ஹெல்மெட் எல்லாம் ஐயா கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சார். என்னடா ஒரு ஐயா நல்ல பம்படி காய்க்கிறான்னு பார்த்தா நாங்க ஐயா பின்தொடர்ந்து வந்தாங்க வீட்டு ஐயா சந்திக்கிறோக்கு. போறோம் ஐயா. நல்லா போடுங்க, இன்னொன்று போடலாம். ஐயா இந்த ஹெல்மெட் எப்படி இருக்கு பாருங்க. என்னுடைய பணம் பார்ட்டிகளை பாருங்கள், அதில் போயிருந்து எடுத்து விட்டாலே பாருங்கள். அடியை குடிச்சிடலாங்க, அம்மா இருக்கு எல்லாம் அடிக்கிட்ட குடி பார்த்தி நீங்களாம் போட்டது. ஆமாம், என்ன எல்லாம் அரிச்சிருக்கு என்ன? ஓ வெள்ளம் அடிக்காது போனோம். எத்தனை மாசம் போட்டு நீங்கள்? எத்தனை மாசம் போட்டது? இது
இப்ப 2 மாதமா 2 மாதமா தானே அங்கதான் மாடு விடுறேன்னு பட்டி மாட்டு பட்டி பட்டி என்ன தண்ணியெல்லாம் இருக்கு போல என்ன இது வந்து என்னய்யா புலானி ஐயா குரங்கு ஆமாம் ஐயா குரங்குன்னு சொல்ல தாங்கடா என்ன சொல்லை நிறைய இருக்கு என்ன நிறைய எல்லாம் இருக்கு அங்கால சில அப்படியே எல்லாம் கோழி போட்டு போட்டிருக்கேன்னு இது நல்லது ஐயா இந்த வீட்டை வந்தரத்துல ஒரு இளநி உண்டு வட்டி என்ன குடிக்க போறோம் எனக்கு வெட்டுறவுக்கு பஞ்சு ஆனால் வந்து நண்பன் சுஜீவன் பட்டி தந்த இளநி பாருங்கோ நல்லா இருக்குது நல்ல இனிப்பா இருக்குது இந்த மழை நேரத்துல வந்து நல்ல இனிப்பா இருக்குது உண்மையிலேயே வேறு லெவல் என்ன அரிசி வைக்கிறீங்களோ தண்ணி வைக்கிறீங்க சரி ஐயா என்ன சொன்னா உங்களோட சந்தோஷமா இருக்குது சரியான இப்ப நாங்கள் இன்றைக்கு வந்தது 20 மணி குளத்தை தான் பார்க்க வந்த நாங்கள் வந்ததுலாம் என்ன இப்ப உங்களை சந்திச்சு நாங்கள் நீங்க அந்த இடத்துல பம்பரிச்சு நல்லபடியா காய்ச்சினீங்க அதை பார்த்துதான் வந்த நாங்கள் அப்படி வந்தது உங்களோட ஊர் வளவெல்லாம் பார்த்துருக்குறோம் பார்க்க இந்த இயற்கை அழிவால கொஞ்சம் பார்க்க கவலையா தான் இருக்குது மற்றபடி நீங்கள் இந்த வாழ்ற வாழ்க்கையை பார்க்க சந்தோஷமா இருக்குது மற்ற பெருமையா இருக்கு நீங்க இந்த வயசுலயும் இவ்வளவு விஷயங்கள் செய்யறீங்க பார்க்க சந்தோஷமா இருக்குது இப்ப நாங்கள் புறப்படப்போறோம் வேற ஏரியா போறோம் திரும்ப நாங்க வருவோம் சந்திப்போம் அதை வந்து எத்தனை மாசத்துக்கு பிறகு உங்களோட பட்டியெல்லாம் மிஞ்சல வரும் பழையபடி அதுக்கு பிறகு நாங்கள் பழையபடி வருவோம் வந்து உங்களோட மாட்டு பட்டியலத்தையும் பார்ப்போம் அதோட நீங்கள் இன்னும் தொடர்ச்சியா இந்த மழைக்காலம் தாண்டினா பிறகு இன்னும் சிறப்பா நீங்கள் தோட்டங்கள் செய்வீங்கள் என்ன அதோட கோழி எல்லாம் இன்னும் ஊற வண்டி போட்டு நிறைய செய்வீங்கள் பிறகு நாங்க வருவோம் சந்திப்போம் உங்களோட இந்த வீடு வரைக்கும் வந்து பார்த்து நாங்கள் நல்லா இருக்கு பார்க்க நன்றி என்ன பண்ணீங்க மின்னக்கட்டவங்களை எல்லாம் உங்களோட ஊர்ல சுத்தி காட்டுனீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க சந்தோஷமா இருக்கு நன்றியா போட்டு வரோம் சரி என்ன பாய் பாய்